ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/9/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள், தக்ஷாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, சுப முகூர்த்தம், மேல் நோக்கு நாள், உலக ஓசோன் தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 3 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:30 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:52 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 11:30 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று அதிகாலை 2:30 மணி வரை கௌளவம், அதன் பின்பு பிற்பகல் 1:30 மணி வரை தைத்துரம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 2 நிமிடம் வரை யோகம் நன்றாக இல்லை, அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 3:52 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க, பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நவகிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் உண்டாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் சனி பகவான், வக்கிரகதியில் சந்திர பகவான், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களது நீண்ட நாளைய பிரார்த்தனை அருமையாக நிறைவேறி உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பாராத தனவரவு ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்கள் மனதை மகிழ்விக்கும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் அருமையாக வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக இருக்கும். பெண் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஒன்று வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு ஆதரவினை தெரிவிப்பார்கள். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமான சூழ்நிலைகளை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான திருப்பம் உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தை காண்பிப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம்.
தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்வதால் புதிய முதலீடுகளை இன்றைய தினம் புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் வட்டம் விரிவடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். அப்பாடா, இன்றைய தினம் உங்களுக்கு அருமையான நாளாக அமையும். கடந்த 2 தினங்களாக மனதை போட்டு வாட்டிக்கொண்டிருந்த சந்திராஷ்டமம் விலகுவதால் அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதும். அதனால் உங்கள் தனித்திறமை வெளிப்படும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் வந்து சேரும். நண்பர்கள் உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று சங்கடமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். அதனால் பொறுமை அவசியம், நிதானம் வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. நிதி நிலைமை சுமாராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில பிரச்சனைகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைப்பதில் சற்று காலதாமதம் ஆகலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித கிளேசம் குடிகொள்ளும். நண்பர்கள் உறவினர்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அரசியல்வாதிகள் அமைதி காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்றைய தினம் அருமையான வாய்ப்புகள் பெற்று சந்தோஷமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
இன்றைய தினம் உங்கள் மனதில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் வந்து சேரலாம். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் சில நேரங்களில் குழப்பங்கள் குடிகொள்ளலாம். பொறுமை அவசியம். எதையும் நிதானத்துடன் அணுகுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் குடிகொள்ளும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் வட்டம் விரிவடையும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்றைய தினம் திடீரென பயண வாய்ப்புகள் உண்டாகலாம். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு உறவுகளின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் அனுகூலமான தகவல் ஒன்று வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் தைரியம் குடிகொள்ளும். எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்துடன் செயல்படுவீர்கள். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக இருப்பதால் புதிய முதலீடுகளை தைரியமாக புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் கொடுத்து வைத்தவர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து நரசிம்ம சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
இன்றைய தினம் குழப்பங்கள் விலகி தெளிவான சூழ்நிலைக்கு வருவீர்கள். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு தெம்பை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அருமையாக செல்வதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்றைய தினம் மனதில் தேவையில்லாத குழப்பம் வந்து சேரும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று படபடப்பாக செயல்படுவீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு வீண் அலைச்சல் உருவாகலாம். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டாரிடம் திடீரென சில பகைமை உருவாகலாம். நண்பர்கள் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்றைய தினம் திடீரென வெளியூர் பிரயாணம் உண்டாகலாம். நிதி நிலைமை அருமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாறுதல் உறுதியாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பயண வாய்ப்புகள் மேம்படும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு திடீரென செலவுகள் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். வயதான அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் எண்ணிய எண்ணங்கள் அருமையாக நிறைவேறும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.